இல்ல இல்ல எத்தனை மாசம் குழந்தை? 3 months. 3 மாசமா? உங்க பாப்பாவா யார் பாப்பா மேடம்? இல்ல இல்ல வெளிய தான் சார். வெளியிலயா? சரி சரி. அது எதனா ஒரே பிரைஸா? பிரைஸ் ஒரே ஒரே ரேட்டான்னு கேக்குறேன். ஆமா, அதுல இருந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகாது. ஆமா, ஓகே காஃபி. அதுல அப்படிங்களா? இருந்து எதுவுமே ரெடியூஸ் ஆகாது. ஓ இதே நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை கிச்சனை வர மாட்டாங்க? A to Z எதுவும் இல்லை, நான் தான் இருப்பேன். ஓகே காஃபி மா. ஓ கூட ஏன்னா எங்களுக்கு தெரியாது இதை பத்தி எதுவும், அதனால அவங்க ரொம்ப குழந்தை இல்லாதவங்க, ஒரு 10-12 வருஷமா. காசுலாம் ஒரு மேட்டர் இல்ல, நாளைக்கு வளர்த்து நம்ம ஒரு ஆளாக்குனதுக்கு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது. எனக்கு என் சைடுல இருந்து உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? பேப்பர் ஒர்க் A to Z எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். என் சைடுல வந்து மெட்டீரியல் மட்டும் தான் நான் கொடுப்பேன். மெட்டீரியல் இது ஓகே ஓகேவா? மத்ததெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். என் சைடுல இருந்து எதுவுமே வராது. நாட் சிங்கிள் பேப்பர் வராது. இல்ல நாளைக்கு எங்கனா இப்போ தமிழ்நாடு தானே இல்ல வேற எங்கனா? தமிழ்நாடா இல்ல வேற எங்கனா? பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வந்து எதுவும் கேட்க மாட்டாங்களா? நான் உங்களை சொல்றது புரியுதா? புரியல எனக்கு, அதான் கேக்குறேன். ஃபேஸ் பண்ணிக்குவேன், நான் பாத்துக்குவேன். அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஒன்லி மெட்டீரியல் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க கேஷ் கொடுத்த உடனே half an hour வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். மினிமம் லோக்கல்ல வச்சு தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி process எப்படி இது? இப்போ நம்ம வரணும்னா பார்க்கணும்னா இப்போ கைக்கு வரணும் பார்க்கணும். நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 15 கால் பண்ணுங்களா? கால் பண்ணவா? அவ்வளவு நேரம் ஏன்னா இவங்க எனக்கு கால் அடிச்சிட்டே இருக்காங்க. நீங்க என்ன எனக்கு பார்த்து சொல்லுங்க. நீங்க 10 லட்சம் அது வந்து மேட்டரே இல்ல மேடம். அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு விஷயம், நமக்கு ஏதாவது சொன்னீங்களா? நமக்குனா இல்ல நான் எதை சொல்லல. சே அப்படிலாம் அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம். அது எதுவும் வேணாமா? வேணாம். அவங்க குழந்தை இல்லாம இருக்காங்க. நீங்க 10 ரூபா சொன்னீங்கன்றத நான் 10 ரூபா பேசிட்டேன். நான் இவகிட்ட இன்னும் விஷயமே சொல்லல. வீட்டு ஜஸ்ட் போய் நைட் நான் அனுப்பிச்சு விட்டல, அப்படியே அவர் பாருங்கடி சொல்லல. நீ 1 ரூபாய் 2 ரூபாய் வெச்சு பேச மாட்டீங்க. எனக்கு வேணாம். நைட் நேத்து பாத்துட்டு சமையா அழுதுட்டேன். சரி விடு, நீ இத மட்டும் ஃபைனல் பண்ணு, நான் 6 o'clock பேசுறேன். சரி ஓகே. 6 மணிக்கா மேடம்? அப்படியே எனக்கு கொஞ்சம் பாப்பா இருந்துச்சுனா வீடியோ இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க மேடம். அனுப்பி டெலிட் பண்ணிட்டடி நீங்க. சரி நான் அனுப்பி விடுறேன். நான் வந்து என் கமிஷனை சொல்லல, எதுவுமே சொல்லல. அவளுக்கு நைட் எனக்கு வந்தது, நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த கூமுட்ட அக்கா வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும். என்கிட்ட எதுவுமே கேட்கல. நான் காலையில 9:30க்கு மீட்டிங்ல உட்கார்ந்தவ இப்பதான் லஞ்சுக்கு வெளியே வந்தேன். சரிங்களா? அவங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா நான் சொல்லி இருந்திருப்பேன் விஷயத்த. ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான். நான் வெளியே எடுத்துட்டு வரதுக்கே கஷ்டமாயிரும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. இப்போ கூட ஒரு பேபி இப்போ 2.5 வயசு பார்த்தா பையன் இருக்கான். நீங்க சொல்றத பொறுத்துதான் எதுனாலும் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அடுத்தடுத்து வேணா கூட நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஓகே. அந்த பொண்ணுக்கு கமிஷன் இல்லாம அவ டோனர்ஸ் வச்சு பண்றவ. அவ கமிஷன் இல்லாம வந்து வேலை செய்ய மாட்டா. அவ 3 லட்சம் ரூபாய் வைக்காம நீ எப்படி சொல்லலாம்னு என்ன புடிச்சு ஏற மச்சி. நான் சொல்றதுக்கு இல்ல, நான் அந்த அக்கா கிட்ட சொல்றதுக்குள்ளே அந்த அக்கா போட்டு விட்டாங்கமா. எனக்கு லைன்ல வந்தாங்க அப்படின்னு சொன்னா டிராப் பண்ணிரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அப்ப கூட ஒரு இது வேணும்ல, ஒரு 2 ரூபாய். இப்போ நான் நைட் ஒருத்தர் காலையில 10 லட்சம் ரூபாய்க்கு ஒன்னு வந்திருக்கேன். உங்களுக்கு பணம் இல்லைன்னீங்களே, நீ ரொம்ப நாளா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பேசிட்டு இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. நான் அந்த பொண்ணு இவளுக்கு ஏதோ என் 3 ரூபாய் அதிகம்ல, ஏதோ ஒரு 2 ரூபாய்னா கூட பரவாயில்லை. திடீர்னு வந்து ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் ஏத்துறனா எப்படி இது? 2.5 லட்சம். ஆனா என்ல வேணா கம்மி பண்ணிக்கிறேன். நான் அந்த பொண்ணு கம்மி பண்ண மாட்டானா? 2 ரூபாய் வேணா வச்சுக்கோங்க. ஆனா அந்த பொண்ணு கம்மி பண்ணாதுனா எனக்கு டீலர் இல்லாம போயிரும். அந்த பொண்ணு வாடகை தாய் வச்சுதானே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ரவுண்டா போயிடுச்சுன்னா எங்களுக்கு 2,000 ரூபாய் என்னன்னா இருக்கு சொல்லுங்க. 2,000 ரூபாய் அவளுக்கு பாதி எனக்கு பாதி. உண்மையே சொல்றேன், நான் எதுக்கு போய் சொல்லணும்? இப்ப அவ எந்தல கை வைப்பா? நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2,000 ரூபாய் பண்ணுங்க ப்ளீஸ். நான் எப்பவுமே அனுப்ப மாட்டேன். சரி உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா? சரி 2 சரி நீங்க விட்டுருங்க. இல்ல ஓகே நான் 2 ரூபாய் பண்ணுங்க. நான் 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். இதுக்கு மேல நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க. process இப்போ நான் அவர்ட்ட பேசிட்டேன். ஒண்ணும் process கிடையாது. நான் ஒன்னு சொல்றேன்ல, நீங்க தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில கொடுக்கறது தான். குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒரு பணம் பாட்டி தான். நீங்க வந்து நான் வந்து ஒரு மாவட்ட தலைவரா இருக்கேன். நான் வந்து இது பண்ணி தரேனா எதுக்குனா ஹலோ, இது வந்து இல்லீகலா பண்ற விஷயம், புரியுதா? சரிங்க, நான் காசு கொடுத்தா நீங்க பொருள் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே? அது நீங்க வந்து காசு கையோட தந்தா அது வந்து நீங்க புரியுதுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, யாரா இருந்தாலும் டவுட் வருங்க. ஏங்க என் வீடு தீபாக்கு தெரியும், தீபா வீடு எனக்கு தெரியும். உங்களுக்கு தீபா மேல இருந்தா நீங்க வாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த நம்பிக்கை இல்லாத கஸ்டமர் கிட்ட நான் பேசுறது அவசியம் இல்லை. எனக்கு கிட்ட ப்ராடக்ட் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்குங்க. ஏன்னா இதை நான் வீட்லயே வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் வந்து உங்க பணத்தை தூக்கிட்டு ஓடி போல. எங்க ஸ்பாட்ல வச்சு கொடுக்க முடியாதுங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 10 to 15 minutes கொஞ்சம் தூரத்துல தான், ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. 10 to 15 minutes தூரத்துல தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து நான் உங்கள்ட்ட கொடுத்துருவோம், அவ்வளவுதான். புரியுதா? அதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, எந்த ஒரு டீடைல்ஸுமே வராது. பாப்பா வரும். நான் எவ்வளவு தரணும் உங்களுக்கு? அப்போ நீங்க போய் வாங்கி வருவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு தரணும் உங்களுக்கு? எனக்கு 10 ரூபாய் கொடுங்க. 2 ரூபாய் அட்வான்ஸ்ல வைங்க. உங்ககிட்ட இருக்கட்டும் ஹோல்ட்ல. என் கமிஷன், என் ஃப்ரெண்ட் கமிஷன் உங்ககிட்ட இருக்கட்டும். 10 ரூபாய் கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரேன். குட் மார்னிங் மா. என்னமாச்சு? அந்த பாப்பா இல்லையாமா? ஃபர்ஸ்ட் ஆனா ஒரே நாள்ல முடிஞ்சிரும்னா. நீங்க எப்படி சொல்றது? 1 ரூபாய் பேரம் பேசினா கூட அவளுக்கு வச்சுக்க மாட்டாங்க. கடன் முடிச்சுடுவாங்க கைக்கு வந்த உடனே. அதை முடிச்சுட்டு இப்ப அடுத்தது அனுப்பி விட்டாங்க. இப்போ நீ சொன்னா ஹோல்டு பண்ணுவேன், இல்லன்னா இதையும் நான் விட்டுருவேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா 12 ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டால, வெயிட் பண்ணு, நான் இனிமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அவரு ஒரு கனவே கண்டாருமா அந்த குழந்தைய வச்சு. ஒரு போட்டோ வச்சிருந்தால அவ்வளவு காலையில அழுகுறாருமா. ஆனா இப்ப கூட உங்களுக்கு 18 days பேபினா அது
22 நாள் குழந்தை தானே இப்ப நான் அனுப்பி இருக்கிறது. நீங்க 13 ரூபாய் சொன்ன உடனே நீங்க ஒத்துக்கலனா, அவளுக்கு தேவை பணம்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. மொத்தத்துல அப்போ கூட ₹1 தானே கம்மி பண்ண. நீங்க நேத்தே என்ன ஒரு அட்வான்ஸ் என்ன பண்ணி விடுங்கன்னா கூட நான் பேசி வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனா என்ன வந்து நீங்க தப்பு சொல்லாதீங்க. எனக்கு வந்து பார்ட்டி குடுக்குறாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் புஷ் பண்ணி பேசினேன். அவளுக்கு அது முடிச்சிட்டாங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் நீங்க கேட்டதுனால அவங்க குழந்தை இல்லையாண்டி எனக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லி சொன்னதுனால பாண்டிச்சேரியில இருந்து இப்ப நீங்க சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வர சொன்னேன் ஈவினிங்குள்ள. சொல்றீங்களோ சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு விட்டுருவேன் நானு. எடுத்துட்டு வர சொல்லுங்க, நீங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. அவரு எப்படி சொல்றதுன்னா இப்ப ஒரு இதுல ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு குழந்தைய காட்டியாவது அவருக்கு மனசையாவது அவர் ஆட்டி விட்டுருணும். வேற வழி கிடையாது எனக்கு. இப்ப நான் போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. 18ல இருந்து 22 நாள் பாப்பா. ஓகே சொன்னீங்கன்னா நான் அவங்க கிட்ட ஓகே சொல்லி கொண்டு வர சொல்லுவேன். நீங்க எடுத்துட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க இது ஏன்னா அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆனா பாப்பா கொஞ்சம் நீங்க போட்டோ பாத்தீங்களா? பார்த்தேன். கொஞ்சம் கருப்பா இருக்கு. ஆமா ஆமா. வேணும்னா சொல்லுங்க, வேணான்ட்டீங்கன்னா அப்புறம் பாப்பாவை பார்த்துட்டு அதனால சொல்றேன். அம்மா எதனா ஒரு குழந்தைய கொடுத்துடணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு. இப்ப வேணும் வேணாம்லாம் இல்ல. இப்போ அவங்க ஒரு கிளையண்ட்டுக்கு வேணுமா வேணாமா நம்ம கேட்கணும்ல. இப்ப அவர் கிளையண்ட்டுக்கு நான் அனுப்பிட்டேன். அவர் என்னங்க நீங்க அப்புறம் சொல்லுவீங்க நான் இது ஒரு கனவு கோட்டை கட்டிடுவேன், அதுக்கப்புறம் இதுவும் வராதுங்க அப்படின்ட்டு அவர் புலம்புறாரு.